இதற்கமைய இந்த விடயங்களை எல்லாம் ஆராய்ந்த நீதவான் அவர்கள் ஜூன் 10 பிற்பகல் 2 மணிக்கு இந்த வழக்கின் இந்த விசாரணையின் உத்தரவை வழங்குவதற்காக இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார். ஆகவே சுரேஷ் சலேவை அவர் உண்மையாகவே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்களா, அவரை தன்னை தானே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்பதையெல்லாம் மீண்டும் சரியாக ஆராய்ந்த பின்னர் ஜூன் 10 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. அன்றைய தினம் இவர் சிஐடிக்குள்ளே இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீதவான் அவர்கள் உத்தரவு கொடுப்பார். ஆகவே மீண்டும் அன்றைய தேதியில் ஜூன் 10 இந்த வழக்கு சம்பந்தமான இன்னும் பல விடயங்களை எங்களுக்கு அன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல அதான் சுரேஷ் சலே ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அது எப்படி என்றால், மம கக்குல පැටලිලා වැටුණා ඔම්බ තලුණා වැටුණ බවට මානසික வைத்தியவரையாட்ட மம கியூவா மானசீக வைத்திய வார்த்தாவாக கத்தா. அதாவது, நான் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டேன், தலை அடிப்பட்டது, நான் விழுந்ததை மனோதத்துவ வைத்தியரிடம் நான் இந்த விடயத்தை கூறினேன், அவரும் கேட்டுக்கொண்டு மருத்துவ அறிக்கையை எழுதினார். இப்படித்தான் மருத்துவ அறிக்கை எழுதப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அவர் விழுந்ததற்கு தலை அடிப்பட்டது, இதை அடிப்படையாக வைத்தான் இந்த மருத்துவ அறிக்கை எழுதப்பட்டதா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றது. அதான் இன்றைய இந்த விடயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது சுரேஷ் சலே சம்பந்தமாக இன்று நீதிமன்றத்திலும் சரி, நீதிமன்றத்தினூடாக சமூகத்துக்கும் சரி, இவர்கள் சொல்ல வருகின்ற, அதாவது சுரேஷ் சலேவினுடைய தரப்பினர் சொல்ல வருவது என்னவென்றால், இவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது. இப்பொழுது இப்படியெல்லாம் சொன்னதுமே அந்த இராணுவ பற்று, இராணுவ அன்பில் இருப்பவர்களுக்கு உடனே ஸ்பாக் ஆகிவிடும், தீப்பொறிகள் அப்படி தெரிக்கும். ஐயோ, எங்களுடைய யுத்த வீரர், எங்களுடைய தேசிய வீரர் சுரேஷ் சலேவுக்கு மன உளைச்சலா, தற்கொலை செய்து கொள்ள போகிறார்களா, இதற்கு இடம் கொடுக்க கூடாது, நாளைக்கே எல்லா மைக்கையும் அழைத்து, எல்லா ஊடகத்தையும் அழைத்து ஒரு வாய்ஸ் கட்டை கொடுப்போம், ஊடக சந்திப்பை நடத்துவோம் என்று இந்நேரம் தயாராகி இருப்பார்கள். ஆகவே நாளைய தினம் இது சம்பந்தமான கருத்துக்களை அதிகமாக எங்களுக்கு வாய்ஸ் கட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாளையும் அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் பேசலாம். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அனைவருமே சுட்டிக்காட்டியிருப்பது, இது போலியான ஒரு அறிக்கை, இது வேண்டுமென்று இதை திசை திருப்பும் வகையிலே தயார் செய்யப்பட்ட ஒரு அறிக்கை போலத்தான் தோன்றுகிறது, இதை பரிசீலனை செய்யுங்கள் என்று அரசு தரப்பில், பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள்.